நண்பர்களுக்கு வணக்கம். நாம இந்த பதிவுல முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, நம்மளோட மனநிலையும் நமக்கு கரெக்ட்டா அமைஞ்சுது அப்படின்னா, நம்ம ரொம்ப உற்சாகத்தோட வெளியில போற மாதிரியும், அந்த காரியம் நமக்கு கைகூடுற மாதிரியும் நாம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? கரெக்ட்டான கலர்ல அந்த ட்ரெஸ் கோட் இருந்தது அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு அந்த காரியத்த அது ரொம்ப பிரகாசமான முடிவோட உங்களுக்கு வெற்றிய பெற்று தரக்கூடியதாக அமையும். அதன் அடிப்படையில வாரத்தோட 7 நாட்களுமே நம்ம எந்த மாதிரியான நிறத்திலான ஆடைய அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாம். அந்த ஆடைகள அணியிறதுனால நமக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும்? அதனால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். குளிர்காலம் அப்படின்னும்போது நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம். இதே மாதிரி வெயில் காலத்துல ரொம்ப லேசான ஆடைகள் தான் நம்ம அணியிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட உடல் சீதோஷ்ண நிலைய கட்டுப்படுத்துறதுக்காக. அது எந்த விதத்திலயும் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஆடைகள பயன்படுத்துறோம். அது எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்துறோம். அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட நாள்ல நாம அந்த கிரகத்துக்கு உரிய நிறமுள்ள ஆடைய அணியும் போது நமக்கு ஒரு சில பாதுகாப்புகள் ஏற்படும். அந்த பாதுகாப்பான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்றைய நாள் என்ன, அந்த நாளுக்குரிய கிரகம் என்ன, அந்த கிரகத்துக்கு உண்டான நிறம் என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நம்ம எந்த கலர்ல நம்ம ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்மை நிறமான ஆடைகள் அணியிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம். செம்மை கலர் சூரிய கிரகத்துக்கு உண்டான கலர். இதுல பட்டு ஆடைகளை நம்ம உடுத்தும் போது அது ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அதோட பருத்தி ஆடைகளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செம்மை நிறத்துல அணியிறதுனால நமக்கு அபவாத தோஷமானது நீங்குது. திங்கட்கிழமை நாட்கள்ல நம்ம வெண்மை நிறத்தாலான பட்டாடைகளை அணியிறதுனால நம்மளோட அறிவு வளரும், பலப்படும். அதோட ஆயுள் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வெளிரிய சிவப்பு நிறத்தாலான ஒரு பட்டாடை அணியிறது நல்லது. நம்ம பட்டாடை இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வெளிரிய செந்நிற கலர்ல நம்ம ஒரு ஆடை அணிந்தோம் அப்படின்னா கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கி தரும். அடுத்ததா புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிறத்தாலான ஆடை அணிகிறதுனால நமக்கு கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த புதன்கிழமை நீங்க அந்த பச்சை நிறத்தாலான ஆடையை அணிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பச்சை நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துச்சுனாலே நிச்சயமா மனதளவுல மகிழ்ச்சியை நீங்க அடைவீங்க. கப கட்டல் நீக்கி நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி மனதை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய கலர் தான் இந்த பச்சை நிற கலர். அப்ப பச்சை நிற ஆடை அணிகிறதுனால இந்த பலன்களை நீங்க அடைய முடியும். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம மஞ்சள் பட்டாடை அணிகிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் பட்டாடை இல்லைன்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய மஞ்சள் கலர்ல என்ன ட்ரெஸ் இருக்கோ நீங்க அதை பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை மஞ்சள் கலர்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஆடையினால உடல் வெப்பமானது தணிக்கப்படும். அதோட வறட்டு இருமல் இதெல்லாமே இல்லாம இருக்கும். வெப்பம் தணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலே தோல் அரிப்புகள் எதுவுமே நமக்கு இல்லாம இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வெண்பட்டு துணிகளை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப வெண்மை நிறத்தாலான ஆடைகளை நாம பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உண்டான நாள். ஆயுள் அதிகரிக்கும், அதோடு இல்லாம அறிவும் அதிகரிக்கும், உடல் வலிமை அடையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். அடுத்ததான் சனிக்கிழமை அன்னைக்கு நீல நிறத்தாலான ஆடை அணியலாம், இல்லைன்னா கருப்பு நிற ஆடை அணிகிறது நல்லது. இதனால நமக்கு உடம்புல குளிர்ச்சி தன்மை ஏற்படும். இதனால அந்த சுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குணமாகும். இருமல் போன்ற தொந்தரவுகள் எதுவும் இல்லாம இருக்கும். நம்ம இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றி வாழணும். ஸோ இயற்கையோட ஒன்றி வாழணும்னா அந்தந்த கிழமைகளுக்கு உண்டான அந்த கிரகத்தோட தன்மையில நாம இயங்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை நமக்கு தீர்ந்து போயிடும்.
ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் எதுவும் இல்லாம நம்மள ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்கு கிரகத்தின் தன்மைகள் பொருந்திய அந்த நிறங்கள் கூட நமக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெளிவா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். வெண்ணிற ஆடை அணிஞ்சீங்க அப்படின்னா நமக்கு ஆயுள், அறிவு இது எல்லாமே பலமாகும். அடுத்ததா மஞ்சள் நிற ஆடை அணிகிறீங்க அப்படின்னா உங்களோட உடல் வெப்பமானது தணிக்கப்பட்டு நமக்கு இருமல் போன்ற தொந்தரவுகள் இல்லாம, தோல் அரிப்பு அரிப்பு இது எதுவுமே உங்களை பாதிக்காம இருக்கும். பச்சை நிற ஆடைகள் அணியும் போது உங்களோட அதாவது உடலோட உள் சூட்டை குறைச்சி கபக்கட்டை நீக்கி கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அமையும். கருப்பு நிற ஆடை அணியும் போது அந்த சுரம் சம்பந்தமான பித்தம் அதிகமாகி நமக்கு ஒரு ஹீட்னால ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கருப்பு நிற ஆடை உங்களுக்கு சரி செய்யும். சிவப்பு நிற ஆடை அணியும் போது கபவாத தோஷமானது நீங்குது. எப்பவுமே நமக்கு ஒரு பருத்தி ஆடை அணியும் போது வெப்பத்தன்மை குறைந்து குளிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு மாற்றி தரும். இதனால பித்தமே குறையுது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வார நாட்கள்ல வரக்கூடிய கிழமைகள்ல அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நிறங்கள்ல ஆடைகளை அணிந்து இந்த பலன்கள் அனைத்தையும் நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை உங்களுக்காக நாங்க பதிவிடுறோம். இந்த பதிவை முழுமையா பார்த்து இதை நீங்க பயன்படுத்தி பலன் அடைந்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.